வணக்கம். நம்ம இன்னைக்கு தீரன் சின்னமலை மாவீரன் தீரன் சின்னமலை பற்றி தான் பார்க்க போகிறோம். குரூப் 1, 2, 4A இதில் எல்லாத்துலேயுமே கேட்குறாங்க இவரை பற்றின கேள்விகள். ஏன்னா இவர் யூனிட் 8 இவரோட டாபிக் வருது. கண்டிப்பாக இவரை பற்றி படிச்சுக்கணும். ஒரு கேள்வியாவது இவரை பற்றினது வரும். வாங்க இவரை பற்றின விவரங்களை பார்க்கலாம். இவர் 17 ஏப்ரல் 1756 காங்கேயமில் பிறக்கிறாரு. காங்கேயம் எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற சென்னிமலை என்ற ஊரில் இருக்கிற மேலப்பாளையம்ன்ற இடத்துல தான் இருக்குது. இவரோட அம்மா அப்பா பேர் ரத்னகிரி கவுண்டர் பெரியாத்தா. இவரோட மெய்காப்பாளர் பேர் கருப்பு சேர்வை. இவர் யாருன்னா கொங்கு நாட்டில் இருக்கிற ஓடாநிலை கோட்டையோட பாளையக்காரர். கோவையில் புரட்சி நடக்கும்போதும் திப்பு சுல்தானுக்கு இவர் படை அனுப்பும்போது கருப்பு சேர்வையும் முக்கியமான பங்காற்றியிருப்பார். இவரோட தீரன் சின்னமலை என்றோட உண்மையான பேர் இயற்பேர் என்னன்னா தீர்த்தகிரி சர்க்கரை உத்தம காமிண்ட மன்றாடியார். தீர்த்தகிரி சர்க்கரை உத்தம காமிண்ட மன்றாடியார். ஸோ தீர்த்தகிரி சர்க்கரைன்னு ஆரம்பத்தில் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருக்குன்னா சென்னிமலையிலேருந்து வரி பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த வரி பணத்தை யாருக்கு கொண்டு போயிருக்காங்கன்னா மைசூர் அரசுக்கு கொண்டு போயிருக்காங்க. இவர் என்ன செஞ்சிட்டாருன்னா மக்களோட வரி பணத்தை இப்படி எடுக்காதீங்கன்னு நடுவில் இவர் இந்த பணத்தை வாங்கிட்டு நீ போய் என்ன சொல்லணும்னு சொல்லியிருக்காராம். சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவில் இருக்கிற சின்னமலை இந்த காசை வாங்கிட்டான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுலேருந்து தான் இவரை சின்னமலை தீரன் சின்னமலைன்னு கூப்பிடுறாங்களாம். தீரன் சின்னமலை என்றவர் எந்த மரபை சார்ந்தவர்னு கேள்வி கேட்கலாம். பார்த்துக்கோங்க. பட்டக்காரர் மரபு. இது ரொம்ப முக்கியம் இல்லை, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. இவர் டிசம்பர் 7, 1798 ஐதர் அலி மறைவடைகிறார். ஐதர் அலி மறைஞ்சிருந்ததுனால திப்பு சுல்தான் அரசராக மாறுறாரு. இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கப்பட்டண போர் நடக்குது. இந்த ஸ்ரீரங்கப்போர் பட்டணத்துக்கு யாரெல்லாம் இருப்பாங்கன்னா திப்பு சுல்தான் பிரெஞ்சுக்காரங்களோட இணைஞ்சிருப்பாரு. அந்த காலகட்டத்தில் சின்னமலை திப்பு சுல்தானுக்கு உதவியாக போகிறாரு. ஆங்கிலேயருக்கு எதிராக இந்த போர் நடக்குது. சின்னமலை கொங்கு படை ஒன்றை அனுப்புகிறாரு. எந்தெந்த இடத்துக்குலாம் சித்தேஸ்வரம், மழவள்ளி, ஸ்ரீரங்கப்பட்டினம். இப்படி தான் இவர் திப்பு சுல்தானோட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறார். அப்போ திப்பு சுல்தான் என்ன செய்கிறாருன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான போர் நடத்துறதுக்கு தேவையான படை பத்தாதனால நெப்போலியனுக்கிட்ட ஒரு தூதுக்குழுவை அனுப்புகிறாரு. ஏன்னா திப்பு சுல்தானுக்கு நெப்போலியனை ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெஞ்சு மொழியும் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெஞ்சு பத்திரிக்கையை டெய்லி படிப்பாராம் அவர். சரியா? அவருக்கு நெப்போலியனை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருந்துருக்காரு. நெப்போலியனுக்கிட்ட தூதுக்குழு ஒன்று அனுப்பி எனக்கு ஒரு பெரிய படை கொடுங்க ஆங்கிலேயருக்கு எதிராக போராடுறதுக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கூட யாரும் போயிருக்காங்கன்னா கருப்பு சேர்வை. இவர் யார்? நம்ம தீரன் சின்னமலையோட மெய்காப்பாளராக இருந்தவர். அடுத்து 4ஆம் மைசூர் போர் நடக்குது. என்னைக்குன்னா மே 4, 1799. பாருங்கள், திப்பு சுல்தான் அரசராக மாதிரி ஒரே வருஷத்தில் என்ன ஆகுது, கன்னட நாட்டின் போர்வாள்னு அழைக்கப்படுற திப்பு சுல்தான் வீர மரணம் அடைஞ்சிடுறார். 4ஆம் மைசூர் போரில் வீர மரணம் அடைஞ்சிடுறார் நம்ம திப்பு சுல்தான். இதனால் தீரன் சின்னமலை கடுமையான கோபம் கொண்டு ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு போர் ஒன்று பண்ணணும்னு ஓடாநிலை கோட்டை கட்டியில்ன்ற இடத்துல ஆயுதப்படைக்கு பயிற்சி கொடுக்குறாரு. அங்கே இருக்கிற படைக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குறாரு. இதை வச்சு ஒரு பெரிய கிளர்ச்சி பண்ணணுன்றாரு. இதில் ஆங்கிலேயர்கள் தோற்றும் போகிறாங்க. அதுக்கப்புறம் இவர் கொங்கு நாட்டு பாளையக்காரர்களெல்லாம் ஓர் அணியில் சேர்த்துக்கிட்டு நான் ஓடாநிலையோட பாளையக்காரர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இதுக்கடுத்து இன்னொரு புரட்சி பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது என்னென்னா கோவை புரட்சி. இது எங்கன்னா இதில் யாரெல்லாம் துணையாக இருப்பாங்கன்னா தூண்டா ஜிவாக். இவர் யாருன்னா திப்பு சுல்தானோட மராட்டிய வீரர். பிற்பாச்சி கோபால நாயக்கர், பரமத்தி அப்பாச்சி. இந்த 3 பேரோட துணையோட இவர் கோவை புரட்சியை செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் சில பேர் இந்த கோவை புரட்சியை இவர் பிளான் பண்ண நாளுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுறாங்க. அது பெரிய தோல்வியில் முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் இவரை இப்படியே நம்ம விட்டோம்னா நம்மளால் ஜெயிக்க முடியும்னு ஆங்கிலேய அரசு என்ன செய்கிறாங்கன்னா இவரை விசாரிக்க போகிறோன்ற பேரில் விசாரிக்க போகிறாங்க. அப்போது அவரை விசாரிக்காமல் சங்ககிரி கோட்டையிலேயே தூக்கில் தொங்க விட்டுறாங்க. இப்படி தான் ஒரு வீர மரணம் அடைகிறார். என்னைக்குன்னா 31 ஜூலை 1805. அதுக்கப்புறம் இவருடைய உடல் ஓடா நிலையில் சமாதியில் வைக்கப்படுது. அங்கே இவரை இன்றைக்கும் பல பேர் வணங்கி வராங்க. நன்றி.